எல்லாம் பேசி முடிச்சாச்சா? சார் அந்த திருநாள் அப்ப கன்வென்ஷன் சென்டர் கட்டணமா வேண்டாமா? அப்ப நீங்க எல்லாம் இல்லாம நாங்க கட்ட முடியுமா? யார் தான் கட்ட போறீங்க? யார் தான் கட்ட போறீங்க? யார்? கடவுள் கட்டுவாரு. யாரை கொண்டு கட்டுவாரு? கடவுள் தான் கட்டுவாரு. யாரை கொண்டு கட்டுவாரு? உங்களை கொண்டுதான் கட்டுவாரு. எத்தனை சபையில் அதுக்காக ஜெபம் பண்ண ஆரம்பிச்சீங்க? கை வைக்கிற எத்தனை சபையில் அதுக்காக பணம் போய் நல்ல ஐஎம்எஸ் சேர்த்து மாதிரி கொஞ்சம் முறுக்கு போட்டு விட்டீங்கன்னா காசு வருமா? பணியாரத்துக்கு வித்தா வருமா? கொஞ்சம் கொஞ்சமா சேருங்க. பாஸ்பேட்டுக்கு எவ்வளவு? ஒரு பாஸ்பேட்டுக்கு எவ்வளவு? 8 லட்சம். ஆமா, வெறுமனே பணியாரத்தா வருமா? வராது. நீங்க எல்லாம் நன்கொடை படிவங்கள் அதை வாங்கணும். உங்களுக்கு தெரிஞ்ச ஆட்கள்லாம் கேட்கணும். வெளிநாட்டில் இருக்காங்களா உங்க சொந்தக்காரங்க? துபாயில இருக்காங்களா இல்லையா? மற்றவங்கள்ட்டெல்லாம் பேசுறீங்களா எங்க சொந்தக்காரங்க துபாயில இருக்காங்கன்ட்டு? இப்போ கேட்டா மட்டும் அமைதி ஆகிட்டு எல்லாம் சொல்லுங்க. துபாயில யாருக்கெல்லாம் சொந்தக்காரங்க இருக்காங்க? யாருக்கெல்லாம் அமெரிக்கால சொந்தக்காரங்க இருக்காங்க? ஒரு கை, அந்த ஒரு கை தான் வெரி குட். ஆண்டு இருக்கு சரியா? அப்ப அவங்ககிட்ட எல்லாம் கேட்கணும் சரியா? லண்டன்ல யாரா சொந்தக்காரங்க இருக்காங்க? அவங்ககிட்ட எல்லாம் புரிஞ்சுக்கணும் சரியா? என்ன இது? சொல்லுங்க. சாராட்டக்க கன்வென்ஷன் அந்த முழு இடத்துக்கும் பேர் என்னது சொல்லுங்க? தரிசன பூமி சொல்லுங்க. அந்த மெடிக்கல் காலேஜுக்கு அஸ்திவாரம் போட்டாச்சு சரியா? அதுக்கு உங்ககிட்ட நான் காசு கேட்க மாட்டேன். எதுக்கு தான் கேட்போம் சொல்லுங்க? பாட்டியம்மா அழகா, பெரியம்மா அழகா சொல்றீங்கள சரி. கன்வென்ஷன் சென்டருக்கு சத்தமா சொல்லுங்கம்மா. எழுதி சொல்லுங்க. அங்க பார்த்து சொல்லுங்க. கை தட்டுங்க அம்மாக்கு. எந்த ஊரு? உங்க ஊர்ல அட்ரஸ் சொல்லணுமா? சீக்கிரமா கட்டணும் சரியா? இப்படி நடிச்சு பிடிச்சு உட்கார்ந்து எவ்வளவு காலம் தான் இப்படி நம்ம காலம் தள்ளுவோம் சொல்லுங்க? சீக்கிரமா கட்டணும். அப்போ அதுக்கு முத்ரா தயவாடு பிடிச்சீங்கன்னா உயரமா இருக்கும். வாங்க.